எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருவை எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஸ்கேட் கல்விக் குழும நிறுவனர் முனைவர் கிளீட்டஸ் பாபு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்கேட் கல்விக் குழும நிறுவனர் முனைவர் கிளீட்டஸ் பாபு தலைமை வகித்தார். ஸ்கேட் கல்விக் குழும மாணவர் சேர்க்கை மற்றும் இயக்குநர் ஜான் கன்னடி, ஸ்கேட் கல்விக் குழும வேலைவாய்ப்பு அதிகாரி சாதிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக தருவை உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அழகுராஜன் கலந்து கொண்டார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஐயனார் ராஜா வரவேற்புரையாற்றினார். கல்லூரி நிர்வாக அதிகாரி பட்டன் விருந்தினர்களை வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியில் சிறந்த கல்வியாளர்கள் தொழில்நுட்ப பயிற்சி அடிப்படையில் வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதம் வழங்கப்பட்டு வருகின்றது. இறுதியாண்டு பயிலும் மாணவியர்களுக்கு வளாக தேர்வுகள், நேர்முக தேர்வுகள், எழுத்து தேர்வுகள் மூலம் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. கல்லூரியில் இறுதியாண்டு கல்வி பயின்ற அனைத்து மாணவியர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 16 பன்னாட்டு நிறுவனங்களில் அதிகப்படியாக ஆண்டுக்கு 5.28 லட்சம் வருமானம் கிடைக்கும்படி பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இதில் எல்என்டி, HL மென்டோ, ஐவேவ், ரிஃபா டிசைன் அண்ட் டிடிஎல் டிவிஎஸ் மற்றும் இகான் சிஸ்டம் ஆகிய பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. மாணவர்கள் வேலை பார்த்துக் கொண்டே இலவசமாக மேற்படிப்பு படிப்பதற்கான வசதிகளை HL மென்டோ, அண்ணா பல்கலைக்கழகம் அண்ட் கல்லூரி நிறுவனம் செய்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாணவிகளுடன் அவர்களது பெற்றோர்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக மாணவிகளின் பணி நியமன ஆணைகளை பெற்றுக் கொண்டனர். ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை கல்லூரி வேலைவாய்ப்பு அதிகாரி பேராசிரியர் முருகானந்தம் மற்றும் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். என் பேர் ரிஷி. நான் இந்த காலேஜில் வந்து தேர்ட் இயர் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். ஸோ செகண்ட் இயர்லேருந்தே எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சு. ஸோ பிரைட் சாம்ஸ் பேஸ்ட் கம்பெனிலேருந்து 5.8 ஆனமில் வந்து ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து எங்கள் காலேஜில் வந்து அப்ளை லேப்ஸ்லேருந்து நிறைய ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு லக்ஸுரி இருக்குது. ஸோ எங்களோட ஸ்கில் மேலே நாங்களே வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இது பேசிக்லி நிறையா ஒர்க் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் ஒரே ரீசன் நாங்கள் வந்து ஈஸியாக வந்து பாலிடெக்னிக்கில் இருந்துமே ஒரு ஹை பேக்கேஜ் பேச்சுலர்ஸ் கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு பேக்கேஜ் எங்களால் வாங்க முடிஞ்சுது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட சர்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாளில் நாங்கள் எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆர்டர்ஸ் சான்றிதழ் வழங்கக்கூடிய விழாவாக வைத்திருக்கிறோம். இந்த எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் 100% children are prepared for placement and given placement. எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுத்து 100% பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துவது தான் எங்களுடைய லட்சியம். அதில் முழுமையாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்றதுல சந்தோஷப்படுறேன். நம்முடைய கல்லூரியில் 570 ஆர்டர்ஸ் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. அந்த 570 பிள்ளைகள்ல சிலர் வந்து 70% பேர் 5 ஆர்டர்ஸ் 6 ஆர்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. எல்லா மாணவர்களுமே பிளேஸ்ட், எல்லாருக்குமே வேலை உண்டு.
பேக்கேஜ் வந்து 5.7 lakhs வரைக்கும் ஆண்டு வருமானம் வரக்கூடிய பேக்கேஜில் தான் பிள்ளைகள் போட்டுருக்கிறோம். அதில் ஒரு சிலருக்கு 3.5 வரைக்கும் கிடைத்திருக்கிறது. மாணவர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரம் இந்த வேலை வாய்ப்புல தான் அமைகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இதற்கான முழுமையான முயற்சிகள் எடுத்து இண்டஸ்ட்ரியல் லேப்ஸ், அதாவது பிள்ளைகளை எடுத்து இண்டஸ்ட்ரியில போட்டு அதுக்கு பிறகு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை நாங்கள் இங்கேயே கொடுக்குறோம். அதனால இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்குது. ஜாப் கிடைச்சாச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவர்களை பயிற்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட் அவே தே ஆர் ஜாப் ஃபிட், எம்ப்ளாய்மெண்ட் ஃபிட் ஆகிறாங்க. இது ஒரு தனித்தன்மையான ஒரு காரியம் இந்த கல்லூரியில நடைபெறுகிறது. எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியானது இந்த திருநெல்வேலி நகரத்திற்கும் இந்த சூழ்நிலைக்கும் ஒரு பெரிய போனாக இருக்குது. இதன் வழியாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதுவரையிலும் பயின்று வேலை வாய்ப்பு பெற்று நல்ல செட்டில் ஆயிருக்கிறாங்க, வெல் பிளேஸ்ட். அந்த விதத்துல இந்த ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது. 148 மாணவர்கள் படித்து முடித்து போகிறவங்க, அதுல 130 பிள்ளைகள் வெல் பிளேஸ்ட். அதுல மிச்சம் 18 பிள்ளைகள் வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கும் தொழில் முனைவோராகவும் மாறி இருக்கிறாங்க. ஸோ அனைத்து மாணவர்களுமே ஒரு வேலை வாய்ப்பு பெற்று அல்லது ஒரு தொழில் முனைவராக மாறக்கூடிய அல்லது ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அனைத்து மாணவர்களும் இங்கே பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே ரிஷி என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் தேர்ட் இயர்ல இருந்து அவன் வந்து 6.5 ஒரு யூஎஸ் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கிறான். 6.28 lakhs ஸ்ட்ரெயிட் அவே அவனுக்கு தொடக்கத்திலேயே அந்த சம்பளம் கிடைக்குது. அந்த ஒரு அவனுடைய தனி திறமையை வளர்த்து இந்த கல்லூரி அவனுக்கு உதவி இருக்கிறது. அதே போலதான் இன்னொரு மாணவனை குறிப்பிடணும்னு சொன்னா மாதவன் என்று சொல்லக்கூடிய இசி ஸ்டூடெண்ட், அவனும் அதே போல வெல் பிளேஸ்ட். மேஜர் ரெக்ரூட்டர்ஸ் வந்து அவனை எடுத்திருக்கிறாங்க. அவ்வாறு இந்த கல்லூரியில் உள்ள மாணவ பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் ஒரு ஃபியூச்சர் அமைஞ்சிருக்குது. குறைந்த சம்பளத்துல நாங்கள் அதிகம் பிள்ளைகளை பிளேஸ் பண்றதே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2.5 lakhs ஆவரேஜ் அது கிடைச்சிருக்கணும். அந்த விதத்துல அனைவரும் வெல் பிளேஸ்ட் என்று சொல்லணும். இங்க இந்த எங்களுடைய மாணவர்களை எடுத்துக்கொண்ட கம்பெனிகளை குறிப்பிடணும்னு விரும்புகிறேன். எல்என்டி, ராயல் என்ஃபீல்ட், மஹேந்திரா, டிவிஎஸ் சுந்தரம், கிளேட்டர், நோக்கியா, பாஸ், ஐவேவ்ஸ், யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீல் மெட்டல் மார்ட், ஒசூர், ஹெர்மோபிளாஸ்டிக்ஸ் கண்ட்ரோல்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரூட்ஸ் கோயம்புத்தூர், ஹெச்எல் மண்டோ, ஃப்ரீபி கோட்ஸ், டிஎஸ் கனெக்டர், அனுகிரகா வால்ஸ் அண்ட் காஸ்டிங்ஸ் லிமிடெட் கோயம்புத்தூர், ரீபார் அண்ட் ஆர்என்டி, ஜியோ இன்ஃபோமீடியா, நசீம் ஹுசீன், முகமது டெக் கன்ஸ்ட்ரக்டிங் எல்எல்சி துபாய் போன்ற கம்பெனிகளில் இந்த மாணவர்களுக்கு அந்த அதிகமான பயிற்சிகள் இந்த வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் அனைவரும் இன்னைக்கு மாணவ செல்வங்கள் அவ்வளவு பேரும் வெல் செட்டில்டாக ஃபியூச்சரில் வருவாங்க. இது ஒரு ஒன்லி ஸ்டார்டிங் பாயிண்ட். நாங்கள் சொல்றது 2 காரியம். ஒன்று வந்து வேலை வாய்ப்பு பெறணும், 2வது தொழில் முனைவராக மாறணும். இந்த 2 காரியமும் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இவர்கள் இன்றைக்கு தொடங்கக்கூடிய வாழ்க்கை ஒரு மிக பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக அமையும். எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக்ல இந்த வேலைவாய்ப்பு பயிற்சியை கொடுத்து வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பிரின்சிபல் மிஸ்டர் டாக்டர் ஐயனார் ராஜா அவர்களையும் அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய மற்ற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொருவரையும் நான் மிகுந்த நிறைவோடு பாராட்டிக் கொள்கிறேன். எங்களுடைய பிளேஸ்மெண்ட் டைரக்டர் டாக்டர் முகமது சாதிக் சார் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். அதே போல எங்களுடைய டைரக்டர் அட்மிஷன்ஸ் டாக்டர் ஜான் கென்னடி அவர்களும் இந்த பணிகளிலே மிக சிரத்தையோடு ஈடுபட்டிருந்தார்கள். அனைவருக்கும்
மற்ற அனைத்து ஃபேக்கல்டிஸ், ஹெச்ஓடிஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்து, மாணவ செல்வங்களுக்கும் முக்கியமாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆமா, தொழில் முனைவோருக்கு முதல்ல ஒரு மைண்ட் செட் வேணும். அந்த பிள்ளைகளுக்கு சில இடங்கள்ல பெற்றோர்களே தொழில் முனைவோராக இருப்பாங்க, இவங்க அதில் கொஞ்சம் ஜாயின் பண்ணி க்ரோ பண்ணிடுவாங்க. சிலருக்கு அந்த தொழில் முனைவோருக்கான ஒரு பயிற்சியை கொடுக்குறோம். ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குறோம். அப்போது அவனுக்கு பேங்க்கோட டைப் பண்ணி தொழில் தொடங்குறதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ், அதே போல் டெக்னாலஜிக்கலி சப்போர்ட். எங்களுடைய R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங்கே அந்த காரியங்களை மிக அருமையாக செய்துட்ருக்கு. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விங் வந்து எங்களிடத்துல இருக்குது தொழில் முனைவோருக்காக. EDC. எஸ் 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 ஆமாம், இண்டஸ்ட்ரி அப்ளைட் லேப்ஸுகளை வச்சுருக்கிறோம். அதாவது எப்படி ஒரு தொழில் செய்பவர்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கினா என்னெல்லாம் செய்யணும், அந்த மாதிரி காரியங்களும்